இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், உனக்கு வேற ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு, என்ன நீ விட்டுட்டு போற அப்படின்னா நான் செலவு பண்ண காசு கொடுத்துட்டு போதான் நான் சொல்றேன். காசு கொடுத்து ஒருத்தங்க நம்ம தேவையெல்லாம் பண்ணி கொடுக்கறதா லவ்னு கிடையாது. எங்க அந்த பொண்ணு போயிடுவாளோ நம்ம செலவு பண்ணலனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அத நீங்க ஸ்டார்டிங்ல இதுவும் வேணும்னா என்ன பண்ண முடியும்? இங்க லக்ஸரியா வாடுறது பேர் லவ் கிடையாது. அது நீங்க ரெண்டு பேரும் லிவிங்லயோ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்லயோ இல்ல அஃபெக்ஷன்லயோ நீங்க இருக்கிறது. அதை நீங்க லவ்னு வச்சு லவ்வையும் அதையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. நல்லா பாத்துக்கிறான் ஆனா அந்த பெண்ணு தூக்கி போட்டு போறா அப்படின்னு சொல்றீங்கல்ல, நல்லா பாத்துக்கிறவனை எங்க தூக்கி போட்டு போறான்? லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா ஆண்கள் தானே கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஈஸியா நீங்க கிளம்பி போயிடுறீங்களே, எனக்கு நானே ஹேண்ட் பேக்கை தோல்ல போட்டு போயிடுறீங்க. ஆப்போசிட் பார்ட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்கற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க வந்து பெண்களை வந்து நான் 100% சப்போர்ட் பண்ணி பேசலாம். நீங்க பார்க்கலாம் எப்படி வைரல் ஆகும். நீங்களே ட்ரெண்ட் ஆகிட்டு நீங்களே தப்பு சொல்லக்கூடாது. இல்ல பாக்குறவங்க எல்லாமே தப்பா தான் பாக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கீழே நீங்க அவ்வளவு கமெண்ட் போடுறீங்க. போடுறதெல்லாம் யாரு? பெண்களே பெண்களுக்கு கமெண்ட் போடுறாங்களா? ஆண்கள் தானே கமெண்ட் போடுறீங்க. உங்க கமெண்ட்க்கு திரும்பி பதில் கொடுக்கறதா வீடியோ திரும்பி போடுறாங்க. அதுதான் நீங்க வைரலாக்கி அடுத்த வந்து வெளிக்காட்டி வீடியோ வெளியிடுனா என்ன அவசியம்? ஆண்கள் கல்லூரி அப்படி இருக்குல்ல, அது வாசல்ல பெண்கள் கிட்ட இருக்குதா? மகளிர் கல்லூரி வாசல்ல ஆண்கள் கிட்ட இருக்குதா? டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அப்ப தப்பு யார் மேல இருக்குது? அந்த மேடம் மேல அவனுக்கே அட்ராக்ஷன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு அப்ப பெண்ணோட மென்டாலிட்டி எப்படி? ஹாய் ஹலோ ஆரோ பிளஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தா, ஆண்கள் வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க பெண்களாலதான் எங்களுக்கு அதிக பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பெண்கள் அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆண்களாலதான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, யாரால இங்க யாருக்கு பாதிப்பு, யார் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பேசுறதுக்காக தான் இங்க நாங்க எல்லாமே இருக்கோம். சோ பெண்கள் தரப்புல இருந்து நாங்களும், ஆண்கள் தரப்புல இருந்து இவர்களும் பேச போறாங்க. நாங்க வந்து ஆண்களுக்கே முதல் உரிமை கொடுக்குறோம். உங்க பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க. எப்போதுமே ஆண்கள் வந்து பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, பெண்களால வந்து நாங்க வந்து பாதிப்படைஞ்சிட்டோம், பெண் வந்து என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் ஒரு விஷயம் கேட்கறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன், என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, அவன் என் காசு எல்லாத்தையும் வந்து சுரண்டிட்டா, ஃபுல்லா அவளுக்கு நானே செலவு பண்ணி எல்லாத்தையும் ஏமாந்துட்டேன், இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சொல்ற நீங்க, உங்களுக்கு தான் முன்னாடியே அறிவு இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? அந்த பெண்ணு ஏமாத்திடுவா அப்படின்னு தெரியுது, காசெல்லாம் செலவு பண்ணிடுவான்னு தெரியுது. ஒரு நல்ல நீ ஆணா இருந்தனா அந்த பொண்ணு லவ் பண்ணும்போது கூப்பிட்டு நீங்க என்ன சொல்லணும்னா, இதான் என் வீட்டு அட்ரஸ்ன்னு எழுதி கொடுத்து, எனக்கு ஓகே, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா இது என் வீட்டு அட்ரஸ், நீங்க போய் எங்க அப்பா அம்மா கிட்ட நீ போய் சம்மதம் வாங்கிட்டு வா, ஓகேனா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், செலவு பண்றேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, செலவு பண்றதுக்கு முன்னாடியே யோசிக்கணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், இந்த செலவெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லலாமே. செலவு பண்றதுக்கு முன்னாடி நீங்க தடுக்கலாம்ல. அதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு குறை மட்டும் இங்க எதுக்கு வருது? செலவு பண்றது பசங்களா பொண்ணுங்களா? பசங்க தான். நீங்க தானே சொல்றீங்க பொண்ணுங்களுக்காக, பொண்ணுங்க வந்து பசங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. பொண்ணுங்க தானே செலவு பண்றாங்க. அப்ப ஆரம்பத்திலே வந்து ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, நல்ல ஒரு புரிதல் இருக்குன்னா, எனக்காக இவ்வளவு செலவு பண்ணாத, நீ ஏன் கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. நீங்க சொன்னது நீங்க தான், நாங்க சொல்லல. ஆண்களாலதான் எங்களோட இது வந்து கெட்டு போயிடுச்சு, ஆண் வந்து எனக்கு செலவு பண்ணி வீணாக்கினான்ற பாயிண்ட் நாங்க வைக்கல, நீங்க தான் வச்சீங்க. பெண் வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் வந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறா, என் காசு எல்லாத்தையும் செலவு பண்ற வரைக்கும் செலவு பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறா அப்படின்னு சொல்றது நீங்க. அப்ப நான் தான் சொல்ல முடியும், நான் அந்த பாயிண்ட கேட்கல. அப்ப அந்த இடத்துல ஒரு புரிதல் இல்ல. அப்போ உங்க ரெண்டு பேருங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல லவ் போயிட்டு இருக்கு, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேரும் பிரியறீங்க. அப்ப செலவு பண்ண காசை கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து முன் வைக்கிறாங்க. நான் உனக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், உனக்கு வேற ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு, என்ன நீ விட்டுட்டு போற அப்படின்னா நான் செலவு பண்ண காசை கொடுத்துட்டு போதான் நான் சொல்றான். இந்த விஷயத்துல அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, நீங்க ஏன் இது வந்து செலவு பண்றதுக்கு முன்னாடியே சொல்றீங்க, உங்களுக்கு டேலண்ட் இருக்குல்ல, அதை நீங்க அப்பயே ஸ்டாப் பண்ணலாம்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன். இதே இடத்துல நான் இங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து நல்லா லவ் பண்றா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போனான்னு நீங்க தானே சொல்றீங்க. செலவு பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு கேட்டாலும் உங்களுக்கு தான் தெரியுது இல்லப்பா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க இருக்கீங்கல்ல, சொல்லுங்க எதுக்கு எல்லா செலவும். நான் உன்னை லவ் தான் பண்றேன், உனக்கு காசு கொடுத்தா நம்ம செலவு பண்ண விரும்பல, நம்ம இதுவா இருந்தாலும் ஃபியூச்சரா மியூச்சுவல் ஆனதுக்கு அப்புறமே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா, எங்க அந்த பொண்ணு போயிடுவாளோ நம்ம செலவு பண்ணலனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அத நீங்க ஸ்டார்டிங்ல நிறுத்துங்கப்பா. இதுவும் வேணும்னா என்ன பண்ண முடியும்? அவன் செலவு பண்ணானா ஈஸியா அவனை தூக்கி போட்டுறீங்களே. அது தூக்கி போடுறாங்கன்னு தெரியுது, எதுக்கு செலவு பண்றீங்க? நான் சொல்றேன் தூக்கி போடுறாங்கன்னு தெரியுது இல்ல, எதுக்கு செலவு பண்ணிட்டு தூக்கி போடுறான்னு சொல்றீங்க. ஸ்டார்டிங்ல செலவு பண்ணாதீங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. காசு கொடுத்து
கொடுத்து ஒருத்தங்க நம்ம தேவையெல்லாம் பண்ணி கொடுக்கறதா லவ்னு கிடையாது. லவ்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தங்க மனசார புரிஞ்சுக்கிட்டாலே அது நல்ல லவ் தான். அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகும். காசு செலவு பண்றான், வச்சுக்கணும் லைஃப். அதாவது அவன் காசு செலவு பண்றது வந்து உங்களை ஏமாத்துறது கிடையாது. நீங்க வந்து எந்த விஷயத்தையும் கஷ்டப்படக்கூடாது, தான் லவ் பண்ற பொண்ணு நான் நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து நல்லா பாத்துக்கணும்னா பணம் செலவு பண்ணி தான் பாத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. செலவு பண்றான் அக்கா, உங்களுக்கு நான் அப்புறம் வரேன். நல்லா காசு செலவு பண்றான், கடைசியில உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையுதுல, தூக்கி போட்டு போயிருக்கீங்களா? சரி, எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு நல்ல பசி எடுக்குது, ஒரு நல்ல லக்ஸரியான ஹோட்டல் இல்லாம அம்மா ஹோட்டல் மாதிரி இல்ல அப்படின்னா கையேந்தி ரோட்டு ஓரத்துல இருந்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா நின்று சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோமே. நல்ல லவ். அம்மா ஹோட்டல்ல நீ ரோட்டு கடையில நின்று வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடுறது பேர் தான் லவ். இங்க லக்ஸரியா வாழ்றது பேர் லவ் கிடையாது. அது நீங்க 2 பேரும் லிவிங்லயோ உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்லயோ இல்ல அஃபெக்ஷன்லயோ நீங்க இருக்கிறது. அதை நீங்க லவ்னு வச்சு லவ்வையும் அதையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அது லவ்வே கிடையாது. போது ஈஸியா தூக்கி போட்டு போறது ஆனா பெண்ணா? 2 பேருமே தான். இங்க பெண்ணும் கிடையாது ஆணு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு விஷயம் வந்து ஒருத்தவன் நல்லா பாத்துக்கிறான் ஆனா அந்த பெண்ணு தூக்கி போட்டு போறா அப்படின்னு சொல்றீங்கல்ல. நல்லா பாத்துக்கிறவங்களை ஏங்க தூக்கி போட்டு போறான்? நல்லா அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல, ஏங்க தூக்கி போட்டு போறீங்க? அப்ப தூக்கி போட்டு போனா நீ நல்லா ஆரம்பத்துல நல்லா நினைக்கிறேன், நல்லா லவ் பண்ணிட்டீங்க, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, லைஃப் லாங் டிராவல் பண்றீங்க அப்படிங்கும் போது அவனோட காசெல்லாம் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துறீங்க. ஈஸியா தூக்கி பெண்களோட காசை வந்து உறிஞ்சி எடுக்கல. பெண்கள் மட்டும்தான் வந்து ஆண்களுடைய காசு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த இடத்துலயுமே வந்து பெண்கள் கிட்ட வந்து ஆண்கள் காசு கேட்கறதே இல்ல. அப்படி சொல்றீங்க. நடக்காம இல்ல, ஏதோ ஒரு 100க்கு 1-2 இடத்துல நடக்குது. ஆனா அதிகமா யாரு? அதேதான் நானும் சொல்றேன், நடக்குது 100க்கு 1-2. நீங்க எப்படி நடக்குதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்குதான் நான் பதில் சொல்றேன். கேட்டது யாரு? நீங்க. அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி விஷயத்த ஆரம்பத்திலே தடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ அதிகமா கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது வந்து லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா ஆண்கள் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் ஈஸியா நீங்க கிளம்பி போயிடுறீங்களா, எனக்கு என்ன ஹேண்ட்பேக்கை தோல்ல போட்டு போயிடுறீங்க. ஓகே ஃபைன். இப்போ நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நல்ல ஆண் ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கல்யாணம் ஆக போதுன்னு வச்சுக்கோயேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த கல்யாணம் பொண்ணு கிட்ட பேசுறானா இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டா தப்பா நினைக்கிறானா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்லியா வேணும்னு நினைக்கிறானான்னு கிடையாது. இங்க ஒய்ஃபா மட்டும் தான் நான் பாப்பேன். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேற பொண்ணு கூட தான் எனக்கு தொடர்புல வேணும் அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி பசங்களுக்கு இருக்கிறதுனாலதான் முக்காவாசி பெண்கள் விட்டுட்டு போறாங்க. ஏன் நீ ஒய்ஃபையா ஃப்ரெண்டா நீ இல்லையா? இதே எண்ணம் பெண்கள்கிட்ட இல்லையா? பெண்களும் ஒரே நேரத்துல 4 பேர் மேல காதல்னு சொல்லி யாரும் ஏமாத்தலையா? இல்ல 4 பேர்ட்ட போன் பேசுறதா இல்லையா? ஆண்கள் மட்டும்தான் தப்பா இல்லையே? நான் மறுபடியும் இப்ப நான் சொல்றது என்னன்னா, பெண்கள் வந்து 100% பெர்ஃபெக்ட், ஆண்கள் 100% பெர்ஃபெக்ட் இல்லைன்ற டாபிக்கே இங்க வரல. பெண்கள் கிட்டயும் தப்பு இருக்கு, ஆண்கள் கிட்டயும் தப்பு இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்றேன். ஆப்போசிட் பார்ட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க வந்து பெண்களை வந்து நான் 100% சப்போர்ட் பண்ணி பேசல. பெண்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அதே மாதிரிதான் ஆண்கள் பேசுறாங்க. நீங்க வந்து பெண்களை அதிகமா குறை சொல்றீங்கல்ல, குறை சொல்லாதீங்க. நீங்க திருந்துங்க, நீங்க போடுங்க. ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு வைரல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு அழகா வந்து ஒரு மாடலிங் ஷோ பண்றானா யாரு ரசிக்கிறா? பெண்களா ரசிக்குது. முதல்ல எடுத்தோடனே நீ ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டா வீடியோ போடுறா. அவளோட ஒர்க்குக்காக அவ போடுறா. ரசிக்கிற ரசனை யார்கிட்ட இருக்கு? உங்க இடம் தானே இருக்கு. நீங்க எதுக்கு ரசிக்கிறீங்க? ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா அந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்குறது யாரு? நீங்க தானே. எதுக்கு பாக்குறீங்க? அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுதா, அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா, ஏதோ மாடலிங் பண்றான்னு தெரியுதுல. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்கலன்னா எப்படி வைரல் ஆகும்? நீங்களே ட்ரெண்ட் ஆக்கிட்டு நீங்களே தப்பு சொல்லக்கூடாது. இல்ல பாக்குறவங்க எல்லாமே தப்பா தான் பாக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, தப்பா பாக்குறதுனாலதான் நீங்க வந்து நிறைய நபர்கள் வீடியோ வந்து வைரல் ஆக்குறதுனாலதான் அந்த மாடலிங் வந்த பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆகுறா. 1000 ரூபாய்க்கு மாடலிங் பண்ணா ஃபேமஸ் ஆகி லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பொண்ணு. ஃபேமஸ் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் ஃபேமஸ் ஆக்குறீங்க? ஏன் பாக்குறீங்க? பாத்துட்டு ஏன் குறை சொல்றீங்க? ஒண்ணு பார்த்தா அவன் நல்ல மாடல் அவனோட ஒர்க்க பண்றான்னு சொல்லுங்க, குறை சொல்லாதீங்க. ஃபேமஸும் நீங்களே ஆக்கிடுவீங்களா, பின்னாடி குறையும் நீங்க சொல்வீங்களா? யாருமே கேட்கலையே. அப்போ மாடலிங்கிற பேர்ல தப்பான எத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க? எல்லா துறையிலுமே ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தப்பு பண்றவங்க இருக்காங்க. தப்பு பண்றவங்களை மட்டுமே நாங்க பேசல. இது நீங்க வந்து பெண்கள் ஆண்கள் பேசுறப்ப பேசுறேன். ஓகே ஃபைன். ஒரு வைரலான ஒரு ஆன்டி இருக்கு, வைரலான ஒரு அக்கா, இந்த அக்கா அந்த அக்கான்னு பேர் வைக்கிறீங்க. ஓகே ஃபைன். அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்றாங்க. எதனால திரும்பி இந்த வீடியோ ரிலீவ் ஆகுது? கீழே நீங்க அவ்வளவு கமெண்ட் போடுறீங்க. போடுறதுலாம் யாரு? பெண்களே பெண்களுக்கு கமெண்ட் போட்டுக்கிறாங்களா? ஆண்கள் தானே கமெண்ட் போடுறீங்க. உங்க கமெண்ட்டுக்கு திரும்பி பதில் கொடுக்கறதுக்கு வீடியோ திரும்பி போடுறாங்க. அதுதான் நீங்க வைரலாக்கி வந்து வெளிக்காட்டி வீடியோ வெளியிடுனா என்ன அவசியம்? கேர்ன்ற ஒரு விஷயத்தை காமிச்சு பசங்களை யூஸ் பண்ணிக்கிறதே இல்லையா பொண்ணுங்க? சத்தியமா பெண்கள் வந்து யாருமே வந்து ஆண்களை வந்து தப்பா யூஸ் பண்றது இல்ல. நீங்க தான் தப்பா யூஸ் பண்றீங்க. இல்ல, யூஸ் பண்றவங்களும் இருக்காங்கல்ல. கிடையவே கிடையாது. அவங்களோட நீடுக்காக அவங்க யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லன்னு நீங்க சொல்லவே முடியாது. அதாவது பொதுவா ஆண்களை மட்டும் பாருங்க, எந்த பெண்ணுமே வந்து ஒரு பையனை தப்பான பார்வையில பார்த்ததே கிடையாது. ஒரு பிரதராவோ
என்ன சொல்றது, ஒரு அப்பாவை அப்படிதான் பாப்பா. ஆனா நீங்க எப்படி தெரியுமா பாப்பீங்க, அவளை பாக்குற பார்வையே ஃபர்ஸ்ட் நீங்க தப்பான பார்வையில தான் அது எப்படி நாங்க எல்லாருமே தப்பான பார்வையில தான் பாக்கணும்னு நான் உங்களால எப்படி சொல்ல இப்போ முடியும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, ஆண்கள் வந்து பெண்கள் கேர்ல தான் வந்து ஆண்கள் பயங்கறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஏன் ஆண்கள் வந்து எந்த கேருமே பண்றது இல்லையா? ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னா உனக்காக நான் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், உனக்காக நான் எல்லாமே பண்றேன்ற கேரை கொடுக்கறது நீங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்கன்னா, பெண்கள் தான் வந்து கேர் பண்றாங்க ஆண்களை, அதனாலதான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்படி பார்த்தா ஆண்கள் கல்லூரி அப்படின்னு இருக்குல்ல, அது வாசல்ல பெண்கள் கூட்டம் நிக்குதா, மகளிர் கல்லூரி வாசல்ல ஆண்கள் கூட்டம் நிக்கிறீங்களா? சரி, எதுல வந்து நிக்குது? யார் பாக்குது? எல்லாரும் இப்ப ஆண்கள் கல்லூரின்னு இருந்தா பெண்கள் நிக்கதான் செய்யறாங்க, பெண்கள் கல்லூரின்னு இருந்தா ஆண்கள் நிக்கதான் செய்யறாங்க. ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் வந்து நிக்கதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா பசங்க டீஸ் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பசங்களை நீங்க டீஸ் பண்ற மாதிரியும் கிண்டல் பண்ற மாதிரியுமே நீங்க பாக்குறதே கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. நீங்க கிடையாதுன்னு சொல்றீங்க, நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லுங்க வேணாம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியாது. எந்த கேர்ள்ஸுமே இல்ல, ஒரு 4 கேர்ள்ஸ் சேர்ந்தாங்கன்னா என்ன பேசுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா. இப்போ ஒரு பசங்க அது எப்படி தப்பு. பொண்ணுங்களை 4 ஓடுறாங்களோ girls அதே சேர்ந்து மாதிரி நீங்க எங்களை கிண்டல் பண்றதுனால அவங்க 4 பேர் சேர்ந்து உங்களை வந்து என்ன கிண்டல் பண்ணாங்க, அந்த பசங்க வந்து சப்போர்ட் பண்ணி உங்களை இது பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. பதிலுக்கு பதில் அவ்வளவுதான். மத்தபடி எந்த பொண்ணும் ஒரு பையனை வந்து தப்பான பார்வையில பாக்குறதே நீங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க கேர்ள்ஸ் மட்டும்தான். ஹாஸ்டல்குள்ள ஒரு 4 பேர் சேர்ந்த இடத்துக்குள்ள நீங்க Okay, போறதுன்னு fine. நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ கேர்ள்ஸ் வந்து ஒரு கிரௌடா சேர்ந்தா ஒரு விஷயம் பேசுறாங்க, பாய்ஸ் வந்து ஒரு கிரௌடா சேர்ந்தா சரி. ஒரு விஷயம் பேசுறாங்க. சரி, லேடிஸ் வந்து 4 பேர் நான் சேர்ந்தா தப்பு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க உங்களை பத்தி தான் வந்து எங்களோட comment. பெண் அப்ப நண்பர்களே ஆண்கள் வந்து இது- சொல்றாங்களே, இது- இந்த அப்ப மாதிரி நாங்க ஆண்கள் பார்த்தா சேர்ந்தா பெண்கள் பேசுவோம்னு தப்பா தான் சொல்லிட்டு. பார்க்கறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க சொல்லலையே. நீங்க எங்களோட சொன்னது பெண் நண்பர்களே வந்து சொல்றாங்களே. நாங்க சொல்லல. நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது இப்ப என்னன்னா இது உங்களோட தனிப்பட்ட கருத்து தான். நீங்க இத பெண்களுக்குன்னு பொது கருத்தா வைக்கவே கூடாது சபையில. நான் சொல்ல இங்க வர பாருங்க, விஷயம், இன்னைக்கு இருக்கிற இந்த மாடல் வேர்ல்டுல ஜாஸ்தி ஏமாறுறது யாரு? ஜாஸ்தின்னு இல்ல, 99%, 99.9% பெண்கள் வந்து ஏமாறுறாங்க. இதுக்கு முழுக்க இல்ல, இப்ப என்ன காரணம் யாரு? ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் ஏமாறதே இல்லையா? ஆண்கள் ஏமாற்றப்படலையா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெண்களால ஆண்கள் வந்து ஏமாறுறாங்கன்ட்டு என்ன பண்ண போயிட்டாங்க, இப்ப எல்லாம் ஆண்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, Okay. பெண்களே வேணான்ட்டு. ஓகே, நான் இதுக்கு ஒரு ஆன்சர் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்டீங்க, பெண்கள் மட்டும் வந்து 4 பேர் கூடனா பேசுறாங்க, ஆண்கள் வந்து அதே மாதிரி பேசுறது இல்லையா, பெண்கள் மட்டும் தான் பேசுறீங்களா, ஆண்கள் அப்படி கேக்குறீங்கல்ல. ஒரு ஹியூமன் நேச்சர்னா எல்லாருக்குமே எல்லா சென்ஸுமே இருக்கும். பெண்கள் வந்து கூட்டினாலும் பேசுவாங்க, ஆண்கள் கூட்டினாலும் பேசுவாங்க தான். யாருமே வந்து பேச மாட்டாங்க. பெண்கள் 100% பெர்ஃபெக்ட் நீங்க யாருமே சொல்லல. அப்ப அதே அப்ப மாதிரி அதே மாதிரி பேசுறேன், காலேஜ் வாசல்ல நிக்கிறவங்க செய்வாங்க. பேசுறேன், சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேளுங்க ஆப்போசிட் பார்ட்டி. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அதே மாதிரி இங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, வெளியில வர விஷயம் எப்படி வருது? பெண்களாலதான் உங்களுக்கு நிறைய பாதிப்படுதா? ஒரு பெண் வந்து பேசிட்டு என்ன பேசுவா, அந்த பையன் எப்படி இருக்கான், சோ ஓகே ஃபைன் இப்படி பண்ணலாம், ஏதோ பேசுறா. ஆண்கள் எப்படி பாப்பீங்க? பாக்குற விதத்துல இருந்து எல்லாத்தையுமே வேற மாதிரி பேசுவீங்க. அது எப்படி நீங்க உங்களுக்கு தப்பாவே தெரியும்? பார்க்க மாட்டீங்க, தப்போட கண்ணோட்டத்துல பார்க்கவே மாட்டீங்க. ஆண்கள் என்ன நாங்க தப்பா பார்த்து என்ன பண்றது அப்படி சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நிறைய நியூஸ் பாக்குறீங்க, எல்லாருமே கண்டிப்பா நியூஸ் பாத்திருப்பீங்க. பாலியல் வன்கொடுமை, இந்த பெண்ணா இந்த வந்து அவரை இது பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வருதுல்ல. எந்த ஆண் குழந்தைக்கு வந்திருக்கு? குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தை தானே வந்திருக்கு. நான் பேசி முடிச்சுக்கிறேன். பெண்களை தானே வந்து பாலியல் வன்கொடுமை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள், அதுதானே நியூஸ் நிறைய வருது. எந்த ஆண் குழந்தைக்கு அது வருதா? ஓகே ஃபைன், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. காலேஜ் பசங்க பேசுறாங்க, லேடிஸ் ஹாஸ்டல்ல பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. எந்த குழந்தை பேசுது? குழந்தை எதுக்கு பண்றீங்க? அது யார் பண்றது? வெளிய எப்படி வருது? ஆண்கள் தானே. அப்படியே பெண்களை சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க, இப்ப ஒரு டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்கிறான், டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அப்ப தப்பு யார் மேல இருக்குது? டீச்சர் மேல இருக்கு. நான் சொல்றேன், நான் திரும்பியும் சொல்லுங்க. சொல்றேன். அப்ப அந்த பெண் மேல தப்பு இருக்கா, ஆண் மேல தப்பு இருக்கா? சரி ஓகே ஃபைன் பா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நான் சொல்றேன். டீச்சர் மேல தப்பா இருக்கிறது, அந்த பையனுக்கு வந்து ஏன் அவனுக்கு அந்த மேடம் மேல அவனுக்கு ஏன் அட்ராக்ஷன் வந்தது? வருது. அதாவது ஒரு 12 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அந்த First கிளாஸ்ல அந்த 60 பேர் இருக்காங்கல்ல, 60 பேருக்கு வராத அந்த attraction பையனுக்கு ஒரு அட்ராக்ஷன் பையனுக்கு வருது. வந்ததுனாலதான் அவன் அதாவது நீ ரெக்கார்ட் நோட் எடுத்துருவா, எது எடுத்துருவா அப்படின்னு அவங்கதான் லேபுக்கு வர சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த பையனுக்கு அந்த மேடம் தான் தூண்டுதல் பண்றாங்க. டீச்சர்ன்றவங்க குருவா பார்க்காம அவங்க ஏன் அவங்கள தப்பா பாக்குறான்? நல்ல மாணவனை தான் புள்ளையா மாணவ- பார்க்காம ஏன் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல அந்த ஆசிரியர் இவன் தப்பான பார்க்கணும்? பார்வையில பார்த்தா அதுக்கு வந்து நீங்க வந்து அவங்கள வந்து blame அதாவது- பண்ண கூடாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆசிரியர் மேல ஒரு பயம் இருக்கும். பயம் இருக்கு.
அது தப்பா கன்வெர்ட் பண்றது அந்த ஆசிரியர் தானே. இல்ல ஒரு டீச்சர் அந்த பையனை இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு தான் நியூஸ் இருக்குது. பையன் டீச்சரை இழுத்துட்டு போயிட்டா நியூஸ் எங்கேயுமே இல்ல. ஏன் எத்தனை ஸ்கூல்ல வந்து காலேஜ்ல பாருங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட்டு போனாங்க, எந்த நியூஸும் வரலையா? நான் வந்து ஒரு ஆசிரியரும் பையன் அதாவது தானே. ஆசிரியர்னா வந்து ஒரு ஆசிரியர் 18 வயசுக்கு மேல இருக்கிற பையன் ஓகே ஃபைன், காலேஜ்ல இது நடக்குது நீங்க சொல்றீங்க. ஆ. ஆனா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு அப்ப பெண்ணோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? ஏங்க இதே ஸ்கூல் வாத்தியாரே வந்து படிக்கிற 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோடலாம் வந்து அப்ப அதெல்லாம் தப்பு தப்பு இல்லையா ரெண்டு உங்களுக்கு? பக்கமும் தான் இருக்குது இல்ல. அப்ப மெஜாரிட்டியா வந்து நீங்க எதை நீங்க தப்பு சொல்லுவீங்க? ரெண்டு பேருக்குமே வந்து தவறான கண்ணோட்டம் ரெண்டு பக்கமும் இருக்கு. நீங்க இதுக்கு நான் ஒரே ஒரு இதான் சொல்ல முடியும். குறிப்பிட முடியாதுல்ல. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரெண்டு பேருக்கும் மனக்கட்டுப்பாடு கண்டிப்பா தேவை. ஆனா ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய எண்ணங்கள் அவங்களது எதுவுமே இப்ப இருக்கிற இல்ல சரி கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை இப்ப கல்யாணம் ஆன லேடிஸ் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. பெண்ணுக்கு என்ன புத்தி? இப்ப நம்ம எல்லாமே சோசியல் மீடியால இங்க Dress நீங்க ஏன் ஆபாசம் சொல்றீங்க? ஆபாசம் சொல்றது தப்பு. அப்போ உங்களோட பார்வையே சரி கிடையாது. நீங்க தூண்டப்படுறதுனால தான் அவங்க வராங்கன்னு நான் சொல்லுவேன். அதே 2 பீஸ் ட்ரெஸ்ஸோட போட்டு தாப்ப முடியும் நின்ற முடியுமா? செருப்பு எடுத்து அடிப்பாங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த பொண்ணா அது போய் ஒரு பையன் மேல ஆசிட் ஊத்தி அந்த பையனோட அப்பா அம்மா போட்டோ எதுவுமே போட்டு, ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருந்தது பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய போட்டோ, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் போட்டோ, அதை மட்டும் தான் போடுறீங்க. 18 வயசுல ஒரு நாட்டோட தலைவனை தேர்ந்தெடுக்க அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா எதிர்கால கணவனை தேர்ந்தெடுக்க பொண்ணுக்கு உரிமை இருக்கு. இல்ல கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 23 25ல தான் நல்ல மெச்சூரிட்டி. அப்ப 18 வயசுல பொண்ணுக்கு மெச்சூரிட்டியே கிடையாதுன்னு சொல்ல வரீங்க. இப்ப நீங்க வந்து பாருங்க, இப்ப லீகலே வந்து பாருங்க 21 இயர்ஸ் ஆனால 18 வயசுல ஆன பெண்கள் என்னன்னு சொல்றது? எங்க ஓட்டு போடுறதும் லைஃப் ஒண்ணா? அதெல்லாம் முன்னாடி உள்ள காலத்தோடய முடிஞ்சு போச்சு. இப்ப குழந்தையோட வந்தாலுமே பிடிச்சிருந்தா ஏத்துக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள பார்க்க மாட்டீங்க.